கொஞ்சம் கூட பிசுப்புத்தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட்ஸ் போல் நம்ம கலந்தாலே போதும். நல்லா நமக்கு லேசான பிசுப்புத்தன்மை தான் இருக்கும். அப்புறம் கலரை நமக்கு நல்லா இதுவாயிரும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருக்கும் போதே அந்த பிசுப்புத்தன்மைலாம் நமக்கு போயிடும். அடுப்பு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டில் தான் வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே ஒன்றோடு ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த பிசுப்புத்தன்மை ஃபுல்லாக போயிடும். 1 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட பிசுப்புத்தன்மை இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.